வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிபிஎஸ் 5 நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ டிபிஎஸ் 5 நெல் ரகம் வந்து நடவு செஞ்சு இப்போ 30 நாள் வந்து ஆயிடுச்சு. இந்த 30 நாள் ஆன பயிரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா வந்து தூர்க்கட்டு வந்து கட்டியிருக்கு. மற்ற ஏசி 16 நெல் ரகத்தோட இது வந்து தூர் கட்டுறது வந்து நல்லா கட்டியிருக்கு. இன்னொரு தாவலை வந்து ஒரு 60 நாள் ஆன பயிரை பார்த்தோம். 60 நாள் 90 நாள் ஆன பயிரை பார்க்குறப்ப ஏசி 16ஓட கொஞ்சம் வந்து இது வந்து குட்டையாக தான் இருக்குது டிபிஎஸ் 5. இது ஏன்னா அதோட நெல்லோட அளவு வந்து மொத்தம் வந்து கொஞ்சம் வந்து சிறிதளவு பெருசாக வந்து இந்த டிபிஎஸ் 5 வந்து இருக்கும். இப்பொழுதைக்கு ஏசி 16 30 நாளில் வந்து இருக்கிறதோட இந்த டிபிஎஸ் 5 வந்து நல்லாவே வந்து இருக்குது. பயிர் வந்து தேங்காமல் வந்து கொண்டு வந்தால் நல்லா வந்து தூர் கட்டுது இந்த டிபிஎஸ் 5 நெல் ரகம். நாங்கள் பயிர் தேங்காமல் இருக்கிறதுக்கு நெல் நுண்ணூட்ட சத்து வந்து தமிழ்நாடு வேளாண் துறையிலேருந்து வாங்கி போட்டோம். நல்லாவே வந்து இருக்குது. பெருசாக வந்து இந்த வாட்டி பயிர் வந்து உட்காரல. ஏன்னா வந்து வெயில் வந்து இருக்குது. காடு வந்து கொஞ்சம் இருவை போட்டு கொண்டு வந்ததுனால பெருசாக வந்து பயிர் வந்து உட்காரல. ஒரு சில இடம் உட்காந்துருக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ ஒரு 30 நாள் ஆனதுனால இப்போ வந்து இலை சுருட்டு புழு வந்து தாக்கம் வந்து சிறிதளவில் வந்து இருந்தது. அதை பார்த்தோன்னே அதை வந்து ஸ்டார்டிங்கில் இது பண்ணோன்னு சொல்லிட்டு மெட்டோடோர் மருந்து அடித்தோம். மெட்டோடோர் மருந்து அடித்ததுனால இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து தண்டு துளைப்பானம் வந்து வந்ததுன்னா நாங்கள் வந்து கோரஜனம் இல்லாட்டினா தக்குமியோ அடிக்கலான்ட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். இல்லாட்டினா ஃபெட்ரா கொரோனா வந்து இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ளே வந்து போட்டுடலான்னு வந்து இருக்கும். ஏதோ ஒன்று அப்போ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலான் இருக்கோம். இப்பொழுதுக்கு நீங்கள் அந்த தூர்க்கட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். தூர் வந்து இப்பொழுதுக்கு நல்லா கட்டியிருக்கு. இப்போ நெல்லில் வந்து நல்லா தூர் கட்டியிருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து நல்லா எடுக்க முடியும். தூர் பெருசாக கட்டலைன்னா மூட்டை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து குறையும். பரவாயில்ல. இப்போயே வந்து ஒரு 30 நாள்ல ஒரு கிட்டத்தட்ட காடு வந்து ஓரளவுக்கு மூடிடுச்சு. ஏஎஸ்சி 16ஓட இது தூர் கட்டுறது நல்லாயிருக்கு. போக போக வந்து அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் இது எவ்வளோ மகசூல் வந்து எடுக்க முடியுதுன்ட்டு. ஏஎஸ்சி 16 வந்து அதிகபட்சமாக ஒரு 36 மூட்டை வந்து மகசூல் வந்து எடுத்திருக்கோம். 40 மூட்டை எடுத்தவங்களும் இருக்காங்க. இந்த டிபிஎஸ் 5 நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். இது வந்து கருமண் காடுனால கொஞ்சம் மூட்டை வந்து கம்மியாக தான் வந்து வரும். பார்ப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். 33 மூட்டைலேருந்து 36 மூட்டை வரையும் ஏசி 16 வந்து எடுத்திருக்கோம். நம்ம ஒவ்வொரு ஏக்கருக்கு கணக்கு பண்ணுறப்ப நம்ம வந்து தனியாக வந்து சேர்த்து பார்த்ததுனால அப்படி தெரியுது. தனியாக இப்போ ஒரு ஏக்கருக்கு பார்க்குறப்போ ஒரு ஏக்கரில் மட்டும் 36 மூட்டை வந்து எடுத்திருக்கோம். மற்றது ஆவரேஜ் இன்னும் 2 இதில் வந்து குறைஞ்சதுனால சராசரியாக ஒரு 32 மூட்டை 31 மூட்டை தான் வந்து வந்தது போன வாட்டி குருவைக்கு. இப்போ நம்ம பார்ப்போம் எத்தனை மூட்டை எடுக்க முடியுதுன்னு இந்த டிபிஎஸ் 5. அதோட இது மூட்டை வந்து ஜாஸ்தி எடுப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா தூர்க்கட்டு வந்து நல்லா இருக்குது. கரெக்டாக வந்து பயிர் தேங்கின தாவுக்கு கொஞ்சம் யூரியா கொடுத்தோம். எக்ஸ்ட்ரா வந்து அந்த தவளை மட்டும் நெல் நுண்ணூட்ட சத்து வந்து போட்டோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கடைசியாக கருது வரப்போ நெல் ப்ளூம் அடிப்போம். அது வந்து கோயம்புத்தூர் வேளாண் துறையில் வந்து இருக்குது. அது ஒரு 4 கிலோ வந்து 500 ரூபா வந்து வருது. பதிறுகளை வந்து கொஞ்சம் குறைக்கும். அதனால் கொஞ்சம் வந்து மகசூல் வந்து நம்ம கொஞ்சம் எடுக்கலாம். பதிறுகளை கொஞ்சம் நீக்கலாம். அதனால் மகசூல் ஜாஸ்தி வரும். அதனால் நெல் ப்ளூம் வந்து அடிக்கலான் இருக்கோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி.